சொல்லமா? வணக்கம். அகில பாரத அனுமன் சேனாவுடைய 30வது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா மிக சிறப்பாக நடந்து இன்றைய தினம் விசர்ஜன பூஜை நடைபெற்றிருக்கின்றது. இந்த விநாயகர் சதுர்த்தி மூலியமாக அனைத்து மக்களுக்கும் நல்லதே நடக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா. ஆன்மீகம் பேசினாலே வழக்கு தொடுப்போம் என்கின்ற தோணியில் நம்முடைய மகாவிஷ்ணு என்கின்ற ஒரு பேச்சாளரை சொற்பொழிவாளரை காவல்துறை கைது செஞ்சிருக்கு. அகில பாரத அனுமன் சேனா சார்பாக அதை கண்டனம் தெரிவிக்கிறோம். ஆன்மீகம் பேசினால் வழக்கு என்றால் ஆன்மீகத்தை எதிர்க்கின்ற பெரியாரிஸ்டத்தை நீங்க கைது செய்யணுமா வேண்டாமா? அதெல்லாம் கைது செய்யப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விநாயகர் சதுர்த்தியில நாங்க பேசுறோம். ஆன்மீகம் வளர வேண்டும் என்று சொன்னால் நாத்திகம் அழிக்கப்பட வேண்டும். இந்த நாத்திகத்தை அழிப்பதற்காகத்தான் இந்த அனுமன் சேனா படை வந்திருக்கிறது என்பது மட்டும் உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொண்டு இந்த விநாயகர் சதுர்த்தி மூலமாக அனைவருக்கும் திராவிட கட்சிகளுக்கு புத்தி வர வேண்டும் என்பதற்காக இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை சிறப்பாக நடத்தி இருக்கின்றோம். இனி மிக விரைவில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்ய போறோம். எந்த கல்வி அது காலேஜாக இருந்தாலும் சரி, கல்லூரியாக சின்ன கல்லூரியாக இருந்தாலும் சரி, பெரியாரிசத்தை பேசுவதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது. அனுமதி அளித்தால் ஆன்மீகத்தை நாங்கள் உள்ள புகுத்துவோம் என்கின்ற தோணியில் நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்த போறோம். அந்த நிகழ்ச்சிக்கு எல்லாரும் கலந்துக்குங்க. அநேகமா ஒரு 15 நாள் இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. திராவிட கழகத்தை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்ய போறோம். அந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் கலந்துக்குங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் அனைத்து மக்களுக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனையோடு இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை முடிக்கின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். என்னை சுற்றியுள்ள அகில பாரத அனுமன் சேனா மாநில பெருநிலைகளுக்கும் இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கும் இந்து போர்வையில் பெயரை மட்டும் வைத்துக் கொண்டு திராவிடத்திற்கும் ஆன்மீக அழிவிற்கும் சனாதன எதிர்ப்புக்கும் வாக்களித்து துணை போய் கொண்டிருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் முதல் கல்வி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆன்மீக பூமியில் சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்து 1927 இருந்து சிறு பால கங்காதரரால் ஒவ்வொரு இந்துக்களையும் ஒன்றிணைத்து வீதியில் போராடுவதற்காக இந்த விநாயகர் திருவிழாவான உருவாக்கப்பட்டது. அப்படிப்பட்ட விநாயகர் திருவிழாவை தமிழகத்திலே 1983ஆம் ஆண்டு சென்னை மாநகரிலே திருவேலிக்கேணியில் 35 ஆண்டுகளுக்கு முன்பு உருவ வடிவிலான சிலையை வைத்து திருவீதி உலா மூலமாக இந்துக்களை ஒன்றிணைப்போம் என்று இந்து இயக்கங்கள் துவங்கி தொன்று தொட்டு இன்று முதல் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை தொற்று நாங்களும் எங்களது அகில பாரத அனுமன் சேனா அமைப்பின் சார்பாக மிகப்பெரிய அளவிலே சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொள்கிறோம். 1000 தடைகள் ஏற்பட்டது. அரசாங்கம் சிலை உருவ வடிவை 9, 10 என்று அளவில் அளந்தார்கள். நிறத்தை இந்த வண்ணத்திலே பூச வேண்டும், அந்த வண்ணத்திலே பூச வேண்டும் என்று கட்டளை போட்டார்கள். ஊர்வலங்களிலே இந்துக்களுக்கு ஆதரவான கோஷங்களை போடுவதற்கு தடை செய்தார்கள். கிறிஸ்துமஸ் அன்னைக்கும் நியூ இயர் அன்னைக்கும் இரவு பகல் பாராமல் இரவு 12 மணி ஆனாலும் பட்டாசு வெடிப்பதற்கு எந்த தடை விதிக்காத அரசாங்கம் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு மக்களை ஒன்று சேர்த்து வீதியில் நின்று ஆன்மீகத்தை சமாதானத்தை நிலைநாட்ட எங்களுக்கு ஒரு துளி கொல்லி பட்டாசு கூட வைப்பதற்கு தடை போட்டுள்ளது. நேரங்கள், காலங்கள் கட்டுப்பாடு, வாகனங்கள் கட்டுப்பாடு, 3 சக்கர வாகனங்கள் வேண்டாம், டிராக்டர் வேண்டாம், ட்ரெயினை கொண்டு வராதீங்க, அதை கொண்டு வரது கிடையாது, டான்ஸை கொண்டு வா, ஆர்சி புக் எடுத்துட்டு வா, இன்சூரன்ஸ் எடுத்துட்டு வா. எந்த அரசியல் திராவிட கட்சி பொதுக்கூட்டத்திற்காக வண்டிக்கு பர்மிட் இருக்கான்னு கேட்கறதுக்கு ஆர்டிஓக்கு துப்பே இல்லை. விநாயகர் ஒரு வண்டிக்கு அது ஆர்சி புக், வண்டிக்கு எல்லா பொருளும் இருக்குன்னு ஒத்துக்கிறோம். எங்களுக்கு கொடுக்குற அதே அவங்களுக்கு கொடுங்க. குழாய் கட்டக்கூடாது. எந்த ஒரு மசூதிலையும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு மீறி ஒரு மசூதியாவது குழாய் கட்டாமல் கிடையாது. கூம்பு வடிவிலான குழாய். நமது 3 நாள் ஒரு விழா, 7 நாள் விழா, 5 நாள் பிரித்து கொண்டாடுகிற விநாயகர் விழாவிற்கு ஸ்பீக்கர் பாக்ஸ் போடுவதற்கு கட்டுப்பாடு. 4க்கு 12 ஸ்பீக்கர் பாக்ஸை தாண்டி 8க்கு 12 போடுவதற்கு தடை. மின்சார ஒளிபரப்பு 100 மீட்டர் தாண்டுவதற்கு தடை. சீரியல் லைட் பல்புகள் 100 மீட்டர் தாண்டுவதற்கு தடை.
செட்டு 12 அடிக்கு தகர வடிவிலான செட்டு 12 அடிக்கு போடுவதற்கு தடை 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 உடைத்து அனுமன் சேனா சிலை விதர்சனம் செய்து இன்றைய கோவை மாநகர் தெற்கு மாவட்டம் குறிச்சி பகுதியில் மிகவும் சீரும் சிறப்புமாக அரசாங்க எதிர்ப்பை மீறி 7 விநாயகர்களை அதிகமாக தெருவில் வைத்து கொண்டு வந்து இங்கு விதர்சனம் செய்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறோம். இந்துக்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்பதற்காக தேசப்பணியில் என்றென்றும் போராடி கொண்டிருக்கிறோம். உங்கள் ஆதரவை என்றும் நாடி நிற்கும் அனுமன் சேனா சேவகன் தேசபக்தர். நன்றி, வணக்கம். जल प्रवाह पावितस्तरे कलेवलं चकार चण्ड ताण्डवं तनोतु न शिव शिवं शिवं जटाकटाह सम्भ्रम भ्रमन्निडिम्पनिर्जरी विलोलवीचि वल्लरी विराजमानमूर्धनि तगज्ज्वलल्ललाटकट्टपावके किशोर चन्द्रशेखरे रति प्रदक्षिणं मम सिंधुरस्फुरत्पगुत्तरीयमेधुरे मनोविनोदमद्भुतं